சதீஷ், இந்த ஃப்ளைட் மலேசியன் ஃப்ளைட் காணாம போன விஷயம் இல்லைங்க, இது முதல்ல சொன்னாங்க ஒரு ஃப்ளைட் காணாம போச்சு, என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ஒன்றும் உடைஞ்சு போனது அல்லது ஆக்சிடென்ட் ஆனது அப்படியான ஒரு விஷயம் தானே, யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இப்படி கடத்த முடியுமா? வெல், கடத்த முடியுமானா நிச்சயமா கடத்த முடியும். முதல்ல இந்த நியூஸ் வரும்போது நான் சொன்ன மாதிரி என்னன்னா, ஒரு பிளேனுங்கிறது முதல்ல எல்லாரும் சொன்னாங்க பிளேன் கீழே விழுந்துருச்சு அப்படிதான் சொன்னாங்க இல்லையா. முதல்ல நியூஸ் முதல்ல காணாம போச்சு, ரேடர்ல இருந்து காணாம போச்சு அப்படின்னாங்க, கீழே விழுந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு பிளேன் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு பிளேன் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜெட் ஒரு பிளேன் அப்படி சும்மா கீழே விட முடியாது, அப்படி விட முடியாது. அந்த அதுக்கான ஒரு சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் நடந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு இன்ஜின்ல பிளேன் பறக்குமா அப்படின்னா, ஒரு பிளேன் ஒரு இன்ஜின்ல பல மணி நேரம் ஃபிளை பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு யாருக்குமே தெரியவும் தெரியாது, நார்மலா போய் ஃபிளை பண்ணலாம். ஸோ அப்படின்னு ஒரு பிளேன் கீழே விழுறதுங்கிறதே முதல்ல பல விஷயங்கள் நடந்திருக்கணும். சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் சொல்லும் போது, அதாவது அந்த பாஸ் ஹிஸ்டரியில அதோட சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மேபி ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர்ல இருந்து நிறைய காரணங்கள் இருக்கும். ஒரு பிளேன் அது பலவிதமான ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. பட் இந்த கேஸ்ல நம்ம மேல இருந்து காணாம போச்சு, ரேடார்ல இருந்து காணாம போச்சு. சரி, முதல்ல சொல்லப்பட்டது ஆஃப்கோர்ஸ் பிளேன் கீழே விழுந்திருக்கும் அப்படிங்கறதுல எல்லா இடமும் தேடினாங்க. ஒரு வாரம் ஆச்சு, ஒன்னும் கிடைக்கல. இப்ப சொல்றாங்க ஓகே பிளேன் திசை மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களோட மிலிட்டரி ரேடார்ல திசை மாறி போனது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் இது பல நாள் முன்னாடியே மலேசியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அவங்களால அது எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது கேஸ் இன்னொரு திசைக்கு மாறுது. அதாவது முதல்ல ஆக்சிடென்ட் கேஸ்ல இருந்து இது டோட்டலாவே இன்னொரு டைமென்ஷனுக்கு மாறுது. இப்ப இந்த விஷயம் பார்த்தா இப்ப பிளேன் அதாவது பிளேன் காணாம போன இடத்துல இருந்து 7 மணி நேரம் பறந்திருக்கிறதா சொல்றாங்க. 7 hours, கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் பறந்திருக்கு அப்படின்னு. அதாவது டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்டா இருக்கலாம் அப்படிங்கறதான் சொல்றாங்க. நார்த் வெஸ்ட் பக்கமா பறந்திருக்கலாம் அப்படின்னு. சோ இது ஒரு கிளீன் ஒரு சபர்டாஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதாவது உள்ளுக்கு பிளேன்ல சம்பந்தப்பட்ட யாரோ தான் இத பண்ணிருக்கணும். அதாவது நீங்க இது பார்க்கும்போது பிளேன்ல இருந்து, அதாவது பிளேன்ல ஃபர்ஸ்ட் எமிட் பண்ற, அதாவது பிளேனோட ஐடென்டிபிகேஷன் அந்த ரேடார்ல இருந்து அதை டிசேபிள் பண்றாங்க. அதோட கண்ட்ரோல் ஆஃப்கோர்ஸ் பைலட் காக்பிட்ல இருக்கும். ஸோ அதை டிசேபிள் பண்ணலாம். பிளேன் நீங்க பாத்தீங்கன்னா ஏகாஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு பிளேன்ல. அதாவது உங்க பிளேனோட இன்டர்னலான சிஸ்டம், அதாவது அந்த பிளேன் எப்படி இயங்குது, அதோட மானிட்டரிங் சிஸ்டம். அதாவது சொல்லுவாங்க அந்த பிளேன் போயிங் 777 ரகத்தை சேர்ந்தது, அமெரிக்கன் US பேஸ்ட். இது அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அது நீங்க போயிங்கோட சில ஏர்லைன்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த பிளேன் எப்பவுமே ஒரு சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கும் அந்த சிஸ்டத்துக்கு. என்ன அனுப்பும்னா, சப்போஸ் அந்த பிளேன் ஒழுங்கா சர்வீஸ் பண்ணல, அதுக்கு இன்ஜின்ல ஒரு ஃபால்ட் இருக்கு, ஒரு வேற இன்டர்னலா இருக்குன்னா அந்த சிஸ்டம் அனுப்பும். உடனே அந்த போயிங் திருப்பி அவங்களுக்கான இதை அனுப்புவாங்க, அந்த ஏர்லைனுக்கு அனுப்புவாங்க. உங்க பிளேன்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுது, அது ஒரு மனுஷனா நம்ம நினைச்சிட்டா அப்படி ஏதோ சொல்லுது, பிரச்சனை சொல்லுது, நீங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணல. பட் இருந்தாலும் ஏகாஸ் எப்பவுமே என்னன்னா அது எப்பவுமே எமிட் பண்ணிட்டே இருக்கும். அது மலேசியன் ஹெட் குவார்டர்ஸ்க்கு பண்ணலாம். அதே மாதிரி சேட்டலைட்ஸ்க்கும் அதோட பாயிண்ட்ஸை யூஸ்வலா இட் சென்ஸ் அவுட் சிக்னல். இந்த சிக்னல் எப்ப நமக்கு கட் ஆயிருக்குன்னா 7 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போயிருக்கு. ஸோ மேனுவலா இதை அதுக்கு பிறகு ஒன்னு அதை லேண்ட் ஆனப்புறம் அதை ஆஃப் பண்ணிருக்கணும். ஸோ முதல்ல பிளேன் அதாவது லேண்ட் பண்றதுக்கான, தரையிறங்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இப்ப தெரியுது. ஸோ முதல்ல நீங்க இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்ப நமக்கு ஏற்கனவே தெரியும், முன்னாடி உள்ள ஹைஜாக்ல எல்லாம் இந்த காலத்து லாஸ்ட் 10 வருஷத்துல கடத்துறவனும் ஃபிளை பண்ணக்கூடியவங்களாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே பைலட் ட்ரைனிங் போயிட்டு வராங்க. ஸோ நம்மளால அதையும் பைலட் தான் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கான எதையும் சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு நிச்சயமான ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கு, அதுக்குள்ள ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கணும். பிளேனை பத்தின சகல விஷயமும் தெரியணும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரேடாரை விட்டு வெளியே போறது மட்டும் இல்ல, நீங்க ஓப்பன் ஏர் ஸ்பேஸுக்குள்ள போறீங்க. அதாவது நீங்க சப்போஸ் 7 மணி நேரம் டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா பல ஏர் ஸ்பேஸ் கடந்து போயிருக்கணும். சோ முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பிளேன் வாஸ் சோ லக்கி, ஒரு மிட் ஏர் கிராஷ்ல மாட்டாததே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய லக்கி. ஏன்னா நீங்க உங்க பிளேன் பறக்குதுன்னு மத்த பிளேன்ஸுக்கே தெரிஞ்சிருக்காது. நீங்க ஒரு குருட்டு போக்குல தான் பறந்துருக்கீங்க இல்லையா. யூ ஹேவ் ஜஸ்ட் த ஹோல். சோ
ஒன்னு அந்த பைலட் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கணும். எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு கூடிய அவசியம் கிடையாது. ஐ வுட் சே எக்ஸ்பர்ட்டா தாண்டி ஒரு சான்ஸ் தான் சொல்லுவேன். அந்த பிளேன் இன்னொரு பிளேனோட மோதாதது அது அந்த சினாரியோ தாண்டி போச்சு. இதுல இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல. இப்ப மலேசியால இருந்து இந்த பிளைட் வந்து கிளம்புது. அப்ப மலேசியால வந்து இந்த பிளைட் போற திசை அதை பற்றிய ஃபுல்லா டேட்டா எல்லாம் எடுக்கக்கூடிய கண்ட்ரோல் சென்டர் வந்து மலேசியால இருக்கு. பீஜிங்கை நோக்கி போற பிளைட் வந்து காணாம போயிடுச்சு. ஆனா காணாம போயிட்டு பல மணி நேரங்களில் மலேசியன் கவர்மெண்ட் வந்து அதை பற்றி எந்த அறிவித்தலும் கொடுக்கல. அதனால மலேசியன் கவர்மெண்ட் மேல மக்கள் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பிளைட் ரேடார்ல இருந்து போச்சுன்னா அடுத்த நிமிஷம் அந்த பிளைட்டுக்கு என்னாச்சுன்ற ஒரு தேடுதல் வந்து ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? அது ஏன் எடுக்கல? இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்ல. அந்த தேடல் இவ்வளவு நேரம் இவ்வளவு மணித்தியாலும் கடந்தும் அது பற்றிய விஷயம் வரல, தெரியாதுன்னு சொல்றாங்கன்றது ஒரு ஆச்சரியம். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து முதல்ல அதாவது தன்னோட பிளேனை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அவமானமான விஷயமா பார்ப்பாங்க. சோ முதல் சினாரியோ அப்படின்னு வரும்போது பிளேன் கீழே விழுந்திருக்கும் அப்படிங்கிற சினாரியோ தான் முதல்ல முன் வச்சாங்க. பட் என்னோட கேள்வி என்னன்னா இன்னைக்கு இருக்கிறதுல வந்து நம்ம வந்து ஒரு சினாரியோ ஒரு வாரத்துக்கு ஒரு சினாரியோ வச்சு ஓட்ட முடியாது. அந்த அடுத்த பேக்கப்புக்கு அவங்க போயிருக்கணும். ரெண்டாவது இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க உண்மையை யோசிச்சு பாருங்க. இதை கடத்தணும்னு நினைக்கிறவன் வந்து அவனுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்திருக்கீங்க இதை நீங்க பண்றதுனால. அதாவது நீங்க அதாவது கிட்டத்தட்ட யூஎஸ் வந்து 4 நாளா சொல்லிட்டு இருக்கு எங்களோட ஒரு சேட்டலைட் வந்து பிக் பண்ணுச்சு, சரியா, பாயிண்ட்ஸ் உங்களோட பிளேனோட பாயிண்ட் இது பிக் பண்ணுச்சுன்னு. எதையுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க இல்ல. நாங்க கீழே விழுந்திருக்கோம், இது கடல்ல விழுந்திருக்கோம், நாங்க கடல்ல தேடிட்டு இருக்கோம். இப்ப என்ன நடந்து போச்சுன்னா உண்மையாவே இந்த பிளேன் கடத்தப்பட்டிருந்தா கடத்தப்பட்டவங்களுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்துட்டீங்க. இந்த ஒரு வாரத்துக்குள்ள அவன் அந்த பிளேனை என்ன வேணா பண்ணிருக்கலாம். முதல்ல மிகப்பெரிய கேள்வி, ஒரு 777 பிளேனை நீங்க எங்க தரையிறக்கி இருப்பீங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய மாயமான விஷயம். ஏன்னா இது வந்து அப்படின்னா இது வெல் எக்ஸிக்யூட்டட் பிளானா இருக்கும். இதுக்குள்ள ஒரு பிளேனை கொண்டு போய் எந்த ஏர்போர்ட் ரன்வேல நீங்க லேண்ட் பண்ண முடியாது நினைச்ச மாதிரி எல்லாம். அதுக்குன்னு இத்தனை அடி கடலுக்கு கீழே இந்த பிளைட்டை கொண்டு போயிட்டு அங்க வச்சு கடலுக்கு கீழே பங்கர் மாதிரியான ஸ்பேஸ்ல கொண்டு போய் இந்த பிளைட்டை வச்செல்லாம் தீவிரவாதிகள் இதை பயன்படுத்த ஒரு கருத்து வந்து உலாதிக்கிட்டு ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் ஏலியன் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே. ஆமா, இது சொல்லுங்க. இது வந்து சாத்தியம்? ஒரு பிளைட் வந்து தண்ணிக்குள்ள போயிட்டு கடலுக்குள்ள அமைக்கப்பட்ட ஒரு பங்கருக்குள்ள போக முடியாது. முதல்ல ஒரு பிளேன் ஆஃப்கோர்ஸ் வந்து கடல்ல லேண்ட் பண்ணலாம், அது ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர். பட் கடல்ல லேண்ட் பண்றது இது வரைக்கும் சாத்தியமே கிடையாது. ரிவர்ல லேண்ட் பண்ணிருக்காங்க, ஏன்னா அதுல அலைகள் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால. அதாவது நீங்க ஹட்சன் ரிவர் லேண்டிங் வந்து ஒரு பெரிய உதாரணம். அந்த 2 இன்ஜின் டுவெல் இன்ஜின் ஃபெயிலியர் ஆன அப்புறம் வந்து அந்த கேப்டன் வந்து இதுல ஹட்சன் ரிவர்ல லேண்ட் பண்ணார். சோ ஒரு பிளேன் நிச்சயமா ரிவர்ல லேண்ட் பண்ணலாம், ஏன்னா அதுல அலைகள் இல்லாதனால. இது முந்தி நடந்தது. இப்ப ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். பட் கடல்ல வந்து ரொம்ப சாத்தியம் இல்லைன்னா நீங்க லேண்ட் பண்ற ஸ்பீடுக்கு அதோட அலை அது எதுவுமே ஸ்டேபிள் கிடையாது, அது ஒரு நிலையான நிலையில கிடையாது. சோ முக்காவாசி இது வரைக்கும் கடல்ல லேண்ட் பண்ணல எந்த பிளேனுமே ஒரு பீஸா இருந்தது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதுல. ஒரு பீஸா ஒரு 4-5 பீஸா உடஞ்சுதான் எப்பவுமே போயிருக்கு. அதனால இந்த கடல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலன்னா ஒரு வாரத்துல நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற கிரியேட்டிவிட்டி எல்லாம் எக்கச்சக்கமா வெளியே வரும். அப்படி வந்து ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் இந்த விஷயம். அப்படின்னா இப்ப நீங்க இந்த பைலட் அவங்களுடைய கேரக்டர் பற்றி சந்தேகப்படுறாங்க. அதாவது இந்த பைலட் தான் கடத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து உலாவுது. அதுல குறிப்பா இருந்த கோ பைலட் அவரும் வந்து மலேசியாவை சேர்ந்த ஒரு முஸ்லிமா தான் இருந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு பிளைட்ல 2 இளம் பெண்களை கூட்டிக் கொண்டு சென்றதாகவும் கொப்பிட் வரையில் யாரையும் உள்ளே விடக்கூடிய ஒரு பிளெக்சிபிலிட்டியாக சந்தோஷமாக உல்லாசமாக இருக்கக்கூடிய பொறுப்பற்ற ஒருவராகவும் அவரை காட்டுவதற்கான ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற ஒருவரினால் இந்த விமானத்துக்கு என்ன நடந்திருக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருந்தது. அது அவங்களுடைய கொலீக்ஸ் அவங்களுடைய தோழர்கள் வந்து மறுத்திருக்கிறாங்க. இது சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பைலட் சூசைட் அப்படிங்கிறது வந்து பொதுவா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். எஜிப்ட் ஏருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஏவியேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற விஷயம் வந்து இந்த எஜிப்ட் ஏரோட அந்த கிராஷ். எப்படின்னா ஏன்னா யுஎஸ் ஏவியேஷன் அதாவது ஏர் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் வந்து
ஏடிஎஸ்பி நினைக்கிறேன். ஏடிஎஸ்பி வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றது வந்து அந்த பிளேன் வந்து மெக்கானிக்கல் ஃபெயிலியர் கிடையாது. பைலட் வந்து கோ பைலட் பண்ணதை நினைக்கிறேன். கேப்டனை வெளியே அனுப்பிட்டு அந்த பிளேனை வந்து இன்டென்ஷனலா நோஸ் டைவுக்கு புஷ் அந்த பிளேன் டைவ்ங்கிறதா யூஎஸோட வாதம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க மறுக்கிறது வந்து இல்ல அது மெக்கானிக்கல் ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு அப்படி பார்த்தா ஏன்னா ஏடிஎஸ்பிங்கிறது ஒரு பெரிய உலக சார்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனால நம்ம அதை தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எந்த நாடுமே இன்னைக்கு பிரான்ஸ் விஷயத்துல கூட பிரான்ஸ் வந்து பல விஷயங்கள்ல மறுத்தாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷனோட மறுத்தாங்க. சோ இது ஒரு இயல்பான விஷயம் தான். இப்ப மலேசியாவும் கிட்டத்தட்ட பண்றதும் அப்படிதான். ஒவ்வொரு நாடு ஏன்னா இது தங்க நாடு சார்ந்த இமேஜ் சார்ந்த ஒரு விஷயம். தாங்க எடுத்த ஒரு பைலட் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டானுங்கிறத அவங்களால முதல்ல ஜீரணிக்கவே முடியாது. இது நடந்திருக்கு. ஆனா இதுதான் நடந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 பேர் அந்த காக்பிட்ல இருந்த அந்த 2 கேர்ள்ஸும் இந்த இன்டர்வியூ கொடுத்தாங்களே தவிர நீங்க முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதுல. அதாவது நீங்க இந்த பிளேன்ல நீங்க காக்பிட்ல இருக்கும்போது என்னைக்காவது நீங்க சேஃப் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து இல்லவே இல்லை. ரொம்ப அழகான ஒரு இதெல்லாம் எங்களை அலோவ் பண்ணாங்களே தவிர they were so nice. அந்த பிளேன் பறந்த விதமா இருக்கட்டும், அவங்க பண்ணது they were so professional in exactly what they are doing. So இது வந்து பல விஷயம் அவங்க உண்மையாவே ஒரு இன்னசென்ட்டான ஒரு பண்ண விஷயம் கூடி இதை வந்து அதை யாராவது யூட்டிலைஸ் பண்ணிருக்க கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த சினாரியோவுமே இப்ப வந்து இந்த நிலைமையில எதுவுமே சொல்ல முடியாதுங்கிறத நான் நினைக்கிறேன். சரி, எப்படி இது சாத்தியமாகுது? இப்ப முதல்ல பிளைட் கடல்ல விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி 40-50 கப்பலை போட்டு தேடுறாங்க, இந்தியன் ஓஷன்ல தேடுறாங்க, மலாக்கா நீர்நிலைக்குள்ள தேடுறாங்க. சீனா வந்து நாங்கள் சில உடைவுகளை கண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தன்னுடைய ஓர் கப்பல்லாம் போட்டு தேடுது. இப்படியெல்லாம் தேடிட்டு இருக்க நேரத்துல தான் வந்து சொல்றாங்க இல்ல இதை வந்து கடத்தி இருக்கலாம், இந்த பிளைட் போன ஒரு தடம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த தகவல் எப்படி நம்புறது? இவ்வளவு காலம் இந்த தேடி கண்டுபிடிக்கிறது நம்ப முடியாத பொழுது இப்ப வந்திருக்கிற இந்த தகவல் வந்து கடத்தி இருக்கலாம் என்கிற தகவல் வந்து இந்த கதையும் நாளைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெல், இந்த மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்னா ஒரு ப்ரீவியஸ் கிராஷ்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு பிளேன்ல வந்து இந்த விஷவாயு மாதிரி உள்ள ஃபுல்லா கேபின் ஃபுல்லா பூந்து அத்தனை பேரும் மயக்கம் ஆயிட்டாங்க, பைலட் முதற்கொண்டு. அந்த பிளேன் வந்து இன்னொரு கோர்ஸ் மாறி, ஆக்சுவலா கோர்ஸ் மாறல, அந்த ஏற்கனவே ஆட்டோ பைலட்ல ப்ரோக்ராம் பண்ண கோர்ஸ் படி அந்த பிளேன் அப்படியே தன்பாட்டில பறந்து ஃபியூல் இல்லாமையோ தன்பாட்டில விழுந்ததெல்லாம் இருக்கு, முன்னாடி நடந்திருக்கு. சோ இந்த சினாரியோ நாளைக்கு மாத்தி சொல்றதுக்கான வாய்ப்பு நான் அதிகம் தான் சொல்றேன். அந்த கோர்ஸ் மாறி, அந்த பிளேனோட கோர்ஸ் மாறி இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆட்டோ பைலட்ல நீங்க போட்டிருந்தா அது பீஜிங்கை சைனாவை நோக்கி போயிருக்கணும். அந்த பிளேன் திருப்பி டோட்டலா வெஸ்ட் பக்கம் திரும்பினது வந்து ஒரு மேனுவலா யாரோ அதுக்குள்ள ஒரு சதி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது. ஏன்னா ஒரு பிளேன் வந்து அந்த டீவியேஷன், நீங்க பிளேன் ஏறும் போது ஒரு ரூட் பிக்ஸ் பண்ணுவாங்க, இந்த ரூட்லன்னு சொல்லி ஆட்டோ பைலட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு பிளேன் தன்பாட்டில் நினைச்ச மாதிரி எல்லாம் மாற முடியாது அன்லஸ் நீங்க அதை டிசேபிள் பண்ணாலே ஒழிய, உங்க ஆட்டோ பைலட் டிசேபிள் பண்ணாலே ஒழிய நீங்க பிளேனை ஃபுல்லாவே டோட்டலா மாத்த முடியாது. சோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் ஆனா இதையும் அவங்க இதையும் வந்து இல்ல ஹைஜாக்ட் இல்லங்கிறதும் கூட மாத்தி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ யாராவது மிரட்டி இந்த பைலட்டுகளை மிரட்டி இந்த பிளைட்டை கடத்திருக்க முடியாதா? நிச்சயமா பண்ணலாம். நிச்சயமா அந்த சினாரியோ எல்லாமே இன்னைக்கு இப்ப வந்து இது ஒரு ஏர் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன்ங்கிறதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு ஹைஜாக்ன்றதை தாண்டி இது ஒரு ஹியூமன்லி நடந்த ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க. அப்படிதான் இப்ப ஆல்மோஸ்ட் அந்த திசையில தான் போயிட்டு இருக்கு இப்ப. ஆனா எப்படி இதுல ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், உலகத்துல ஒரு நாட்டுல வந்து அரிசி கீழே விழுந்தா கூட பாக்குற அளவுக்கு அமெரிக்காட்ட சேட்டலைட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க ஒவ்வொரு நாடுகளும் பலவிதமான சேட்டலைட்டுகளை, வர்த்தக சேட்டலைட், ஸ்பை சேட்டலைட், கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், 1000 சேட்டலைட் செய்மதிகள் பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அது கேமரா பாக்குற மாதிரி பூமியை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ற ஒரு நேரத்துல இவ்வளவு பெரிய போயிங் பிளைட் ரேடார்ல இருந்து காணாம போயிருச்சு. அது வேற யாரும் ஈஸியா பார்க்க முடியல. பலவிதமான சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் தேடி கிடைக்காது சொல்றதான் கடைசியான தகவல் வந்திருக்கு. எப்படி இவ்வளவு ஈஸியா இத்தனை நாள் வரைக்கும் அந்த தகவல் இல்லாம போற அளவுக்கு ஒரு சேட்டலைட்ல மிஸ் ஆகி இவ்வளவு பெரிய பிளைட் காணாம போறதுங்கிற ஆச்சரியமா. இப்ப இதுதான் நமக்கு தெரிய வருது. ஒரு விஷயம் நடந்தாதான் எவ்வளவு தூரம் எத்தனை விஷயங்கள்ல ஓட்டம் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆனா இது யாரு பண்ணாங்களோ, இது ஒரு பிளான் பண்ண விஷயமா இருந்தா ரொம்ப அழகா பிளான் பண்ணிருக்காங்க, ரொம்ப பல வருஷம் பிளான் பண்ணிருக்காங்க மட்டும் தெரியுது. ஏன்னா ஒரு பிளேன்ல வந்து சராசரியா ஒரு பிளேன் வந்து ரேடார்ல இருந்து மிஸ் ஆனா அது வந்து நேச்சுரலா கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கறத முதலான ஒரு விஷயங்கிறத அதை யார் பிளான் பண்ணாலும் அதை நல்லா கிளீனா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் திசைய வந்து ரொம்ப அழகா மாத்திருக்காங்க இந்த விஷயத்துல. சோ ஆனா அதுவும் இது மலேசியா வந்து ஒரு வாரத்துக்கு ஏமாத்தப்பட்டிருக்கு.
அதுதான் இன்னொரு நாடா இருந்தா மேபி எனக்கு தெரியல எப்படின்னு சொல்ல தெரியல, மலேசியா அவனை குற்றம் சொல்றேன்னு தெரியல. இன்னொரு நாடா இருந்தா நிச்சயமா 1-2 நாள்ல அடுத்த லெவல், அடுத்த பிளான் லெவல் இதுக்கு கடத்திருக்கலாமோ அப்படிங்கிற அடுத்த லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிருப்பாங்க. ஒரு வாரம் ஃபுல்லா வெறும் கடலையே தேடிட்டு, சரியா, இதெல்லாம் நடந்திருக்குன்னா என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிளான் பண்ணவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலான ஒரு கிளவரான ஒரு மூவும் கூட இதுல இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்வால்வ்டா இருக்கு. அந்த இப்ப இந்த பிளேனை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சரி, நம்ம அவங்க சொல்ற மாதிரி ஹைஜாக் பண்ணப்பட்டிருந்தா நீங்க ஒரு வாரத்துல அந்த பிளேனை என்ன வேணா பண்ணிருக்கலாம். என்ன நான் இது ரொம்ப ஒரு குழந்தைத்தனமா சொல்றதுன்னா, இந்த பிளேனோட பெயிண்ட் அடிச்சு கலரையே மாத்திருக்கலாம். இதை நம்ம காரை கடத்திட்டு போயிட்டு நம்ம பிளேட்டை மாத்தி பெயிண்ட் அடிச்சு இன்னொரு காரை கொண்டு வர்ற மாதிரி இல்லையா, ஒரு 4-5 நாள் போறோம் என்ன வேணா பண்றதுக்கு. இப்ப ஒரு கேள்வி இருக்கு. பொது 239 பேர் போயிருக்காங்க. மொத்தம் 227 பேர் பிளஸ் 12 ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்து 239 பேர். இப்ப அதுக்கு வந்து பிளைட்ல நாங்க ஒரு பேசஞ்சரா போற பொழுது அந்த பட்டன் அமைத்தி பார்க்கலாம், இப்ப எந்த திசையில போகுது, இப்ப எங்க இருக்குது, அந்த கேமரால நீங்க பார்க்கலாம், அதனுடைய வியூ எல்லாம் நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப இத திசையை மாத்தி இருந்தா அதுல உள்ள பேசஞ்சருக்கு தெரிஞ்சிருக்கா? வெல், நீங்க பார்த்தா அது அதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். இதை வந்து நீங்க இன்டென்ஷனலா பண்றாங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் இந்த பிளேனை கடத்தப்பட்டிருந்தாங்கன்னா அதுக்குள்ள ஒரு பேனிக் நடந்திருக்கும். இல்ல அவங்க சொல்ற மாதிரி வேற மாதிரி ஒரு விஷயம், இது வந்து காக்பிட்டுக்குள்ள நடந்த ஒரு ரகசியமான விஷயம் அப்படின்னா எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி விட்டுருக்கலாம். சோ பேசஞ்சர்ஸ் வந்து ஓகே அது ஒர்க் பண்ணலன்னு எத்தெல்லாம் நீங்க பிளைட்ல போகும்போது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு, அந்த பிளைட் பாத் ப்ரோக்ராம் வந்து ஒர்க் பண்ணாம இருந்திருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணாம இருந்திருக்கும். ஸோ சிம்பிளா அவங்களால அதை டிசேபிள் பண்ண முடியும். தே ஹேவ் ஆல் த கண்ட்ரோல் டு டூ தட். ஸோ அவங்க அதை பண்ணிருக்கலாம். பேசஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னசென்ட்டா உட்காந்துருப்பாங்க. ஓஹோ, பிளேன் லேண்டிங் கிடைக்கல போல இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்காக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன தெரியும்? கடைசி அந்த பிளைட் விவகாரம் என்ன மாதிரியான கேள்விகளை நமக்கு விடுதுன்னு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பல கேள்விகளை சொல்லுது. சரியா, ஒரு சினாரியோ நம்பர் 1, சரியா, இந்த பிளேனை கடத்தி கொண்டு போய் ஒரு நாட்டுல லேண்ட் பண்ணி இன்னைக்கு அவங்க அத்தனை பேரும் என்ன அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு தெரியல, பட் அவங்க எல்லாம் எங்கேயோ லேண்ட் பண்ணி அவங்களை கடத்தி வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சினாரியோ. 2வது சினாரியோ வந்து இல்ல, இந்த பிளேன் பறந்து கடத்தப்பட்டு போகும்போது ஃபியூல் இல்லாம எங்கேயாவது கீழே வந்திருக்கலாம் அப்படிங்கிறது சினாரியோ நம்பர் 2. சினாரியோ நம்பர் 3 வந்து இது வந்து அவங்க எல்லாருமே வந்து உள்ள வந்து ஏதோ ஒரு விஷவாயு மாதிரி ஏதோ ஒன்று வந்து கேபினுக்குள்ள வந்து எல்லாரும் மயக்கமாகி அது வேற எங்கேயாவது போய் விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்பர் 3. ஸோ நம்ம இன்னைக்கு தேதியில இது வந்து இந்த கேஸ் வந்து இது வந்து வேற லெவல் கேஸ். இது இந்த ஹோல் கேஸும் பட் ஆனா இது இந்த பிளேனை வச்சு வேற எந்த ஒரு விஷயமும் நடக்காத வரைக்கும். ஆனா உலகம் வந்து இப்ப இந்த விஷயத்த ரொம்ப அவதானமா பார்க்கும் மொத்த உலகம். ஏன்னா தங்களோட பாதுகாப்பு எந்த நாட்டுக்கு எந்த பாதுகாப்பு பிரச்சனைங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது ஒரு 777 பிளேன். இதுக்குள்ள நீங்க எவ்வளவு வேணா லோட் பண்ணலாம், பேசஞ்சர்ஸை வெளியே எடுத்துட்டு எத்தனையோ விஷயங்களை லோட் பண்ணலாம், எப்படி வேணா அதை மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ உலகமே என்ன கேட்டா இதை தேடி இதை கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இது வந்து குரூப் எஃபர்ட்டா இருக்கும் நினைக்கிறேன், இந்த வேர்ல்ட் ஃபுல்லா சேர்ந்து. இப்ப இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அல்லது இந்த விமானம் நீங்க சொன்னீங்க அது எத்தனையோ டெக்னாலஜி எல்லாம் சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஒரு பிளைட் கீழே விட முடியாது, அடுத்தடுத்த லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் இருக்கு. அப்படி இத்தனை எல்லாம் லேயர் எல்லாம் இருந்து ஒரு ரேடாருக்குள்ள இருந்து இவ்வளவு பெரிய பிளைட் வந்து மாறி பறக்க முடியும், அது ஈஸியா கண்டுபிடிக்க முடியாத நிலைமை இருக்குன்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு அல்லது உலகம் முழுக்க இருக்கிறது இவ்வளவு வளர்ந்த டெக்னாலஜிக்கு வந்து ஒரு சேலஞ்ச், மிகப்பெரிய சேலஞ்ச். இது வந்து இது வரைக்கும் நான் பலவிதமான இன்வெஸ்டிகேஷன் இது வரைக்கும் பார்த்திருக்கேன் 10 வருஷத்துல. ஆனா இந்த ஒரு கேஸ் வந்து ரொம்ப ஒரு புதுமையான கேஸா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏவியேஷனுங்கிறது வந்து ஓகே மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இல்ல அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு தெரியுது இதுல. சோ அந்த ஆஸ்பெக்ட வெளியே எடுத்துட்டு ஏவியேஷன் செக்யூரிட்டி பாயிண்ட்ல, அதாவது அவங்களோட செக்யூரிட்டி பாயிண்ட்ல இது ஒரு பெரிய 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 ஒரு சேலஞ்சா இருக்கும். அதாவது நீங்க பிளேன்ல வந்து நீங்க பிளாஸ்டிக் ஸ்பூன் கொண்டு போகணும், 100 ml குறைவா தான் கொண்டு போகணுங்கிற பல செக்யூரிட்டி நீங்க சிஸ்டம்ஸை கொண்டு வந்தாலும் அந்த ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டத்தை தாண்டி வந்து பல விஷயங்கள் இன்னும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மலேசியன் ஏர்லைன்ஸ் வந்து ஒரு பெரிய உதாரணம். நன்றி.